வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதனாலதான் அவர் என்ன செய்கிறார்? மேடான இடத்தில் நடுகிறார். இந்த மேடான இடத்துல நடவுறதுக்கு ஒரு காரணம் என்னவென்றால், இப்போ நிரப்பான இடத்துல உங்களை நடக்க சொன்னா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? நடந்துருவாங்க. ஆனா இங்க இருந்து சொல்றோம், அந்த மலைக்கு மேல ஏறிட்டு வாங்க. சிலவங்களுக்கு கீழே நம்ம சேர்லயே சிலவங்களுக்கு உட்கார முடியாது. உங்களுக்கு சொல்ல, என் விசுவாசிகளை சொன்னேன், நீங்க நல்ல பிள்ளைங்க, சோத்திரம். அப்போ அந்த மேடான பகுதியில ஒரு மனுஷனை நடக்க சொன்னா நடக்க முடியுமா? சொல்லுங்க, முடியாது. அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் கனிதரும் செடியாய் மாற்ற விரும்பினால், முதல்ல கர்த்தர் ஒரு எஜமானன் ஒரு மேடான பகுதிக்கு எப்படி திராட்சை செடிகளை சுமந்து கொண்டு போக பிரயாசப்படுகிறானோ, அதே போல கர்த்தர் உங்களை ஆரம்பத்தில் பிரயாசத்தின் பாதையில தான் கர்த்தர் கொண்டு செல்வார். உடைக்கப்பட்ட அனுபவத்துல தான் கொண்டு செல்வார். நிறைய பிரயாசங்கள், பாடுகளை சந்திக்க வேண்டும். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் பிசாசு செய்கிறது கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன நினைச்சுக்கிட்டாங்க? சின்ன பிரயாசம் வந்த உடனே, பாஸ்டர் யாமே இப்ப எவனோ வச்சிட்டான் பாஸ்டர், இல்ல பிசாசு வந்துட்டான் பாஸ்டர். பிசாசு சொல்லுவான், நான் பாட்டுக்கு சும்மா தான் இருக்கிறேன், இவ எதை எடுத்தாலும் பழியை ஏன் மேலதான். சோத்திரம். அவனுக்கு பேசவும் முடியாது, அவன் பாட்டுக்கு சும்மா இருப்பான். இந்த அம்மா எதையாவது வந்தாலும் எதை சொல்றது, எதை எடுத்தாலும் சொல்றது, இந்த பிசாசு பையன் என்ன செய்யறான், ரொம்ப சோதிக்கிறான் பாஸ்டர், சோதிக்க. இல்லம்மா, கர்த்தர் ஒரு மனுஷனை கனிதரும் செடியாய் மாற்ற விரும்பிட்டால் என்றால், முதல்ல வாழ்க்கையிலே பிரயாசத்தின் பாதையில் யாரும் அனுபவிக்க முடியாத பிரயாசத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வருவார். யோசேப்புக்கு தரிசனம் பெரியது, திட்டங்கள் பெரியது, ஆனா அவன் பட்ட பிரயாசங்கள் அதை காட்டிலும் அதிகமானது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, சபை என்பது எதுக்காக மட்டும் தெரியுமா? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சபை என்பது 2 காரியத்துக்காக தான். ஒன்று, சபையில் ஆத்துமாக்கள். சபை என்பது நித்திய ராஜ்யத்திற்கு ஜனங்களை சேர்ப்பதற்காக தான் சபை. இரண்டாவது, கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே நம்பி வாழும்படியாய் கற்றுக் கொடுக்க வேண்டியதான் சபை. இன்னும் நான் சொல்றேன், சபைக்கு தேவை பிரசங்கம் அல்ல, சபைக்கு தேவை டீச்சிங் தான் தேவை. அந்த சபை தான் வளரும். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார், கனிதரும் செடியாய் கர்த்தர் மாற்ற விரும்பிட்டார் என்றால் யாரும் அனுபவிக்க முடியாத கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இன்னைக்கு சபைகளில் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலுகி பெருகுவார். நான் சொல்கிறேன், ஆசீர்வாதத்துக்காய் உருவாக்கப்பட்டது அல்ல சபை. சபை என்பது நித்திய ராஜ்யத்தின் பங்காளியாய் மாறுபடியாய் உருவாக்கப்பட்டதுதான் சபை. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கர்த்தர் கனிதரும் செடியாய் மாற்ற விரும்பினார் என்றால் கண்டிப்பாய் புரிந்து கொள்ளுங்கள், யாரும் அனுபவிக்க முடியாத பிரயாசங்களை உங்க வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிப்பார். யோசேப்பு பட்ட பாடுகள் கொஞ்ச நெஞ்ச இல்ல, கொஞ்ச நெஞ்ச இல்ல சிஸ்டர். அவனை பிரயாசத்தின் மத்தியில், கடந்த நாள் நான் கேள்வி கேட்டேங்களே, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் ஏசப்பா பாகால ஆராதிக்கிறவன் நல்லா இருக்கான், ஜெபிக்காதவன் நல்லா இருக்கிறான், ஆனா என் வாழ்க்கையில மட்டும் ஏன் ஊழியத்தில் நான் வந்துட்டேன், எத்தனையோ பேர் அப்படி செய்யறாங்க, ஆனா நான் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு இது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், மாற்றம் உண்டு மகனே, ஆனா மாற்றம் வருகிறவரே நீ பிரயாசத்தின் பாதையில் கடந்து போய் தான் ஆகணும். அது கர்த்தர் அனுமதிக்கிறது.
ஒரு செடியை நட வேண்டும் என்றால் அந்த எஜமானன் ஒரு மலையின் மேல் எப்படி தோளின் மேல் அந்த திராட்சை செடிகளை சுமந்து கொண்டு போகும் பொழுது என்னென்ன பிரயாசங்கள், கற்கள் வரும், முள்கள் வரும், பாதைகள் சருகள் வரும், பாதையில் ஏறும்போது தாகம் வரும், பாதையில் ஏறும்போது பசி வரும், வேர்வை வரும், சோர்வு வரும். அதே போல கனி தரும் செடியாய் மாற்ற விரும்பிட்டார் என்றால் கர்த்தர் பிரயாசத்தின் பாதையில் தான் வருவார். நீ வா, வந்து உட்கார்ந்த உடனே உனக்கு அப்படியே செக்கெழுதி அப்படியே கொடுத்து இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் செய்ய மாட்டார். வந்த உடனே கர்த்தர் உபத்திரவத்தினும் பிரயாசத்தின் பாதையில் கர்த்தர் நம்மளை உருவாக்குவார். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆமென் சொல்லி சந்தோஷத்தோடு கூட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கனிதரும் செடிதான் உலகத்தை அசைக்கிறதாய் மாறும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 4 செக்ஷன், இந்த 2 நாள் மீட்டிங்ல சில கனிதரும் செடிகளை கர்த்தர் சபையிலிருந்து எழும்ப பண்ண போகிறார். சில செடிகள் எழும்பப்பட போகிறது. நீ கடந்த நாளுகள் ஆமேன் ரூமுகளில் இருந்தோ, ஆமேன் அவன் சபையில் இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தா இல்ல, என் வாழ்க்கையில ஏன் இந்த பிரயாசம், என் வாழ்க்கையில என்னைக்கு இந்த ஆமேன் துக்கங்கள் மாறும், என்னைக்கு இந்த போராட்டங்கள் மாறும். நாம் ஆறும் படாத பிரயாசத்தை இந்த 20 வருஷமா 25 வருஷமா 10 வருஷமா 6 வருஷமா பட்டுக்கிட்டு இருக்கனே, எனக்கு என்னைக்கு ஒரு மாற்றம் கர்த்தர் சொல்லுங்க, மாற்றம் உண்டு. கர்த்தர் அந்த மாற்றத்தை தரதா கர்த்தர் இந்த உபத்திரவத்தின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். நீ சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் கர்த்தர் என்னை கனிதரும் செடியா தீர்மானித்திருக்கிறார். அதனால் யோசேப்பே, உனக்கு ஒரு தரிசனம் உண்டு, அதை கர்த்தர் கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். அப்போ முதல்ல நம்மளை என்ன செய்வார்? பிரயாசத்தின் பாதையில் கொண்டு செல்வார். பக்கத்துல கை கொடுத்துட்டு சொல்லுங்க, பிரயாசத்தின் பாதையில் கொண்டு செல்வார். பிரயாசத்தின் பாதை. அல்லேலூயா. அப்ப முதல்ல நம்மளை பிரயாசத்தின் பாதையில் கொண்டு செல்வார். இரண்டாவது வாசிக்கலாம், அதை வேலி அடைத்து. சொல்லுங்க, இரண்டாவது பாயிண்ட் என்னது? சொல்லுங்க, வேலி அடைத்து. நீங்க கனிதரு செடியாய் மாறணுமா, பிரயாசப்பட வைத்து உடனே எடுத்து உங்களை நடமாட்டார். நல்லா புரிஞ்சுக்கிடணும். உடனே எடுத்து நடமாட்டார், உலகத்துக்கு பயன்படுத்த மாட்டார். நம்மளை பிரயாசப்பட வைக்கும் போதே அந்த எஜமானன் என்ன செய்வார்னா, வேலி, சொல்லுங்க, வேலி அடைத்திருவார். இந்த வேலி என்பது 2 காரியத்தை குறிக்கும். ஒன்று கட்டுப்பாடு, இனி ஒன்று பாதுகாப்பு. சொல்லுங்க, ஒன்று கட்டுப்பாடு, இரண்டாவது சத்தமா சொல்லுங்க, பாதுகாப்பு. அம்மா, நீங்கள் கிறிஸ்துவின் கனிதரும் செடியாய் மாறிட்டா கர்த்தர் உங்களை வேலியை அடைச்சிருவார். அந்த வேலியை விட்டு தாண்ட உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. இப்போ ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வரங்க. நீங்க நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்தோன்னா முதல்ல என்ன செய்வீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. பால் கப்புங்களா? நீங்க பயங்கரமான ஆளா இருக்காங்களம்மா. சரி, சோத்திரம். அந்த நாய் கொடுத்து, உங்களுக்கு கிடைக்கிற நாய் ரொம்ப கொடுத்து வச்ச நாய். வந்த உடனே சோத்திரம், பால், பிஸ்கட்டு, வேற சோத்திரம், வேற பசியோட வந்திருக்கும்ல சோத்திரம். அல்லேலூயா. அவங்க வெளிப்பாடுல ஆழமா போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா எனக்கும் ஒரு புது வெளிப்பாடு தந்தாங்க. சரி, பசியெல்லாம் முடிச்ச பிறகு என்ன செய்வங்க? ஒரு கூண்டடித்து சங்கிலிய போட்டு, ஏன் ஏமா எங்கிருந்து கொண்டு வந்தோமோ அங்க போயிடக்கூடாது. வேற நம்மளை விட்டு வேற யாரும் தூக்கிட்டு
போயிடக்கூடாது. வேற காசு கொடுத்து, ஏனென்றா ஒன்று அதுக்கு நாம் விலை கொடுத்திருக்கிறோம். என்னது? சொந்தம். ரெண்டாவது சொந்தம் இல்லை, அது உங்களுடையது. அந்த நாய்க்குட்டி யாருடையது? அப்ப நம்மளுடையத பிறர் அபகரிக்க கூடாதில்ல, விடமாட்டோம். ஏன் இந்த கேம்பஸை சுத்தி காம்பவுண்ட் கட்டி இருக்கு? இது கெட்டலைன்னா இந்நேரம் சொல்றது இல்ல, பகுதி இடம் கூட இருந்திருக்காது. ஆமாவா இல்லையா? அப்ப இது யாருடையது? இந்த சபை யாருக்கு சொந்தமோ அவங்கள உடையது. அப்போ இடத்த வாங்கணும்னு வேலி போட காரணம் ஒன்று விலை கொடுத்திருக்கோம், இரண்டாவது அது அவர்களுடையது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் சும்மா அல்ல பிள்ளைகளாய் மாற்றினது, சொந்த ஜீவனையே விலைக்கரையமாய் கொடுத்து மீட்டெடுத்து இருக்கிறார். அப்போ மீட்டெடுத்தவருக்கு ஒரு பொறுப்புண்டு, என்னுடைய பிள்ளை என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் வேலி என்ன செய்கிறார்? அடைக்கிறார். இந்த வேலியை விட்டு தாண்ட பெர்மிஷன் இல்லை. மற்றவங்களுக்கு உண்டு, ஆனா கனிதரும் செடியாய் மாற்ற விரும்புகிறவங்களுக்கு கர்த்தர் பெர்மிஷன் கொடுக்கல. எப்பவும் கேட்கிறோம்ல, பாஸ்டர் 6 நாள் வேலைக்கு போறேன், 7வது நாள் சர்ச்சு, வீடு சர்ச்சு வேலை, நாங்க வெளி உலகத்தையே பார்த்ததில்ல, 4 செவுத்துக்குள்ளதான் எங்க வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கு. அது உன்னுடைய வாழ்க்கை ஓட்டுவதற்காய் இருக்கப்பட்ட சூழ்நிலைகள் அல்ல, கர்த்தர் அதை அனுமதித்து இருக்கிறார். கண்டிப்பா ஒரு நாளைக்கு இத்தனை மணிக்கூர் ஜெபம் பண்ணுமா பாஸ்டர்? கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும். மற்றவங்களுக்கு ஜெபம்னாலும் ஜெபம்னாலும் அது மேட்டர் இல்ல. ஆனா கனிதரும் செடியாய் வேலி அடைக்கப்பட்ட யோசேப்பிற்கு கண்டிப்பா ஜெபம் பண்ணித்தான் ஆகணும். அந்த எல்லை மற்றவங்களுக்கு மொபைல்ல அதிகமாய் நோண்டதுக்கு நேரம் உண்டு, ஆனா உங்களுக்கு எனக்கு நோண்டதுக்கு பெர்மிஷன் இல்ல. யூத் மீட்டிங்களுக்கு போகும்போது வாலிபட்ட உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்கடா அப்படின்னு சொன்னா முதல் கொஸ்டினே வரும், பாஸ்டர் லவ் பண்ணலாமா வேண்டாமா? லவ் பண்றது சரியா தப்பா? அப்ப நான் சொன்னேன், நீ கேட்கிற கேள்வியே முதல்ல தப்பு. எப்ப மற்றவங்களுக்கு தான் கிறிஸ்துவுக்குள் வந்து கனிதரும் செடியாய் வேலி அடைத்தவனுக்கு அதுல பெர்மிஷன் இல்லை, பொய் சொல்ல பெர்மிஷன் இல்லை. 4 செவுத்துக்குள்ள உட்கார்ந்து ஜெபிக்கணும்னா ஆண்டவர் வேலி அடைத்திட்டா வெளியில போக பெர்மிஷன் இல்ல சிஸ்டர். கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்பார். ஒரு உலகத்தில் விலை கொடுக்கப்பட்ட ஒரு மிருக ஜீவனை நீங்கள் வாங்கி கொண்டு வந்து அதை 4 கூட்டுக்குள்ளே அடைத்து நீங்கள் அதை என்ன செய்கிறீர்கள்? பாதுகாக்கிறது உண்மை என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், கல்வாரி சிலுவையில் சொந்த ஜீவனை கொடுத்தவர் தனக்கு ஆமே எண்ணம் இருக்காதா என்னுடைய பிள்ளை என்னை விட்டு போயிடக்கூடாது என்று? வேலி அடைப்பாருமா? மற்றவங்களுக்கு தான் குறை சொல்ல பெர்மிஷன் உனக்கு கிடையாது. மற்றவங்களுக்கு தான் சண்டை போட கோவப்பட பெர்மிஷன் உனக்கு கிடையாது. உன்னை வேலி அடைக்கிறார். இந்த வேலியை விட்டு தாண்ட மற்றவங்களுக்கு தான் உலக பிரகாரமா வாழறதுக்கு எல்லா பெர்மிஷன் உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. யோசேப்பே, உன்னை ஏன் கர்த்தர் சிறைச்சாலையில் அந்த பாதையில் கொண்டு போகிறார் என்றால், ஏனென்றால் கர்த்தர் யோசேப்பை அவருடைய எல்லைக்குள் வைத்திருக்கிறார்.
அந்த எல்லைக்குள்ள வைத்தனாலதான் போத்திபாரனுடைய மனைவி பாவம் செய்ய வரும் பொழுதும் அவன் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி பாவத்தை ஜெயித்தான். பாவத்தை ஜெயித்தான். ஒரு மனுஷனை கர்த்தர் கனிதரும் செடியாய் மாற்ற விரும்பிட்டார்னா நடுறதுக்கு முன்னாடி வேலி அடைச்சிருவார். வேலி அடைச்சிருவார். இன்னைக்கு நிறைய டீம் வேலியை விட்டு தாண்ட பாக்குது. தாண்டினாலதான் இன்னைக்கு சந்தோஷமும் இல்லை, சமாதானம். நீங்க விசுவாச வாழ்க்கையில ஓட்டத்தை பாருங்க. ஆரம்பத்துல நல்ல வேலைக்குள்ள இருப்பாங்க. திடீர்னு உலகங்கிற ஒண்ணு வந்து அந்த வேலையை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிரும். ஏன்? கிறிஸ்துவுக்கு தெரியும் என் பிள்ளை என்னுடையது, அதனால இது என்னை விட்டு போக கூடாதுன்னு கர்த்தர் என்ன செய்வார்? கட்டுப்பாடை கொண்டு வந்துருவார். ஒரு எல்லையை போட்டுருவார். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, கனிதரும் செடியாய் மாற்ற விரும்பிட்டார்ன்றா எல்லையை விட்டு தாண்ட உங்களுக்கு எனக்கும் பெர்மிஷன் இல்லை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பெர்மிஷன் இல்லை. பெர்மிஷன் இல்லை. பெர்மிஷன் இல்லை. சும்மா இல்லமா ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்கன்னு நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறது அது நம்ம வாழ்க்கையில மிகவும் கற்றுக்கொள்ள வேண்டிய. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் ஏன் ஒரு துணையை கொடுத்தார்? துணையை கொடுத்து சந்ததியை கொடுத்தது எதுக்காக? கேள்வி கேட்பேன், கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால. பிள்ளை உள்ளவங்களாம் கையை தூக்குங்க. சரி, உங்களுக்கு ஏமா ஆண்டவர் பிள்ளைய கொடுத்தார்? பரிசுத்த சந்ததியை உருவாக்க. அடுத்து அவருக்குன்னு ஊழியத்துக்கு வளர்க்க. சந்தோஷம். அடுத்து கொஞ்சம் மூளை பிரெயினை யூஸ் பண்ணுங்க. எதுக்குமா பிள்ளைகள் ஆண்டவர் தந்தாரு? சாப்பாடு போடுவா? பிள்ளை இருக்கா? எதுக்கு தந்தாரு? அதெல்லாம் தெரியாது பாஸ்டர், அதெல்லாம் கேட்க கூடாது. அவங்களே இப்ப எங்க பேச்ச கேட்கறது கிடையாது. எதுக்கு கர்த்தர் ஒரு கட்டுப்பாடை தந்து, குடும்பங்கிற கட்டுப்பாடை கர்த்தர் தந்தார் தெரியுமா? எடுத்து வாசிக்கலாம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நல்லா பாருங்க. முதல்ல ஒருவனை அல்லவா? சொல்லுங்க, ஒருவனை அல்லவா? வாசிப்பா. ஆரி அவனிடத்தில் இருந்தது. நல்லா இங்க பாருங்க, ஒருவனை அல்லவா எங்களைத்தான் படைச்சா. பின்ன ஆவி இருக்கும்போது எதுக்கு உங்களை படைச்சார்? கேள்வி வரணும்ல. ஆதாம மட்டும் விட்டு இருந்தா நீங்க பாவமும் என்ன செஞ்சிருக்காது? வந்திருக்காது. அந்த பாம்பு பைய சோத்திரம், அந்த பிசாசு பைய யாரு கரெக்டான்னு தெரிஞ்சு கரெக்டா என்ன செஞ்சுட்டான்? அடிச்சிட்டான். அது தெரியும். இவங்க ஊன்னு சொன்னாலே என்ன செஞ்சிருவாங்க? அழுதுருவாங்க. ஐயோ சோத்திரம். சில மரண வீட்டுல எல்லாம் போய் அழுகிறத பார்த்தங்கன்னா சோத்திரம். ஒரு அம்மா அப்படிதான் மரண வீட்டுல போயிருக்கும்போது ஒரு பாஸ்டம்மா, இந்த பாஸ்டர்மாரை வச்சுதான் ரொம்ப காமெடியெல்லாம் நடக்கும். எங்களுக்கு தான் சோதனை காலம். சோத்திரம். சோதனை காலம் உங்களுக்கு இல்லை, எங்களுக்கு. இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கு? நல்லா சோத்திரம் அழுதுகிட்டு இருந்துச்சு. என்னை விட்டு போயிட்டங்களே, நீங்க அப்படி இருக்குங்களே, நீங்க என்ன பார்க்கும்போது தங்கம்மா பார்த்தங்க, செல்லம்மா பார்த்தங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம். உசுரோடு இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட இந்த அம்மா சொல்லாது. செத்த உடனே அழுகைய கேட்டாங்கன்னா கண்ணீர் விட்டு, நீங்க அப்படி இப்படி அப்படி, நீங்க அன்னைக்கு என்ன அப்படி செஞ்சங்களே, 20 வருஷத்துக்கு முன்னாடியே கொடைக்கானல்லாம் டூர் கூட்டு போனாங்களே, அப்படியெல்லாம் பயங்கரமா லேக்குக்கெல்லாம் கூட்டு போனாங்களே, மீன் எல்லாம் பிடிச்சி தந்தாங்களே, அப்படியே அழுதுகிட்டு இருந்தவர். இந்த அம்மா அழுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துல வேற ஒரு பாஸ்டம்மா. இந்த பாஸ்டம்மா அப்படியே நல்லா புது சாரியெல்லாம் கொடுத்து சென்டெல்லாம் அடிச்சு அப்படியே சூப்பரா வந்து உட்காந்தோன்னு அழுதுகிட்டு இருந்த அம்மா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மல்லிகைப்பூ ஸ்பெண்டு சென்ட் அடிச்ச உடனே நம்ம அழுதுகிட்டு டக்குன்னு கண்ணத்தை பார்த்து பாஸ்டம்மா காதுகிட்ட போயிட்டு, பாஸ்டம்மா செண்டும் சாரியும் சூப்பரா இருக்கு, எங்க வாங்கினேன்?
அதுக்கு 5 நிமிஷத்தான் சொல்லிச்சு, போகும்போது என்னையும் சேர்த்து. அதனால இது அழுகிறதுகளை மட்டும் நம்பவே கூடாது பாஸ்டர். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன் கத்த இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப லைட்டா தொட்டு விட்டு போறேன். அது ஆவியானவர் உணர்த்துகிறதுனால. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரமா. ஏன் ஒருவளை படைத்தால்? வாசிங்க, நல்லா சொல்லுங்க. தேவ பக்தியுள்ள, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. அப்போ கர்த்தர் பிள்ளைகளை தருது எதுக்காகவென்றால், டாக்டரோ இன்ஜினியரோ வயசான காலத்துல எனக்கு சாப்பாடு தரவோ அதுக்காக அல்ல. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சந்ததிகளை தந்தது. பிள்ளைகளை கர்த்தர் தர்றதுக்கு எதுக்காக? நாம் பக்தியுள்ள சந்ததிகளை உருவாக்க வேண்டும். சபை மேய்ப்பன் நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒரு சபை மேய்ப்பன் ஆசாரியனுக்கு கர்த்தர் ஒரு கூட்ட ஜனங்கள் ஆவிக்குரிய சந்ததியை கொடுத்தது எதுக்காக தெரியுமா? பக்தியுள்ள சந்ததிகளை. பக்தியுள்ள சந்ததிகள். நீங்க நல்லா பாருங்க. ஆபிரகாமு கிட்ட போய் கர்த்தர், ஆபிரகாமே உனக்கு நான் ஒரு சந்ததி என்ன செய்ய போறேன்? கொடுக்க போறேன். அப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் 75 வயசுல சந்ததியை கொடுக்க காரணம் என்ன? இப்போ பாஸ்டர் ஊழியத்துக்கு கூப்பிட்டார். கூப்பிட்ட பிறகுதான் நீங்க ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பங்க? விசுவசிச்சிருப்பாங்க. அழைப்பு வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களை கர்த்தர் ஊழியக்காரனாய் மாற்றுவதற்கோ அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு கர்த்தர் தெரிந்தெடுக்க காரணம் என்ன? என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், எனக்கு ரட்சிப்பை தந்தார். என்ன ஊழியத்துக்கு வரவும் என்ன ரட்சிக்கப்பட வைக்கவும் காரணம் என்ன? அது நமக்கு தெரியணும். சபை தெரியணும், விசுவாசிகள் தெரியணும், வேதத்தை குறித்து சரியான வெளிப்பாடுகள் கிடைக்கணும். ஆபிரகாம் எல்லா விசுவாசத்தின் தந்தை. நான் அப்படி சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சார்? ஆமென், காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே அட்ரஸே இல்லாம இடத்துக்கு போயிட்டார். ஆனா 75 கல்தையார் பட்டணத்திலே 75 வயசுக்கு குறைஞ்ச நல்ல ஜோடிகள், நல்ல மனுஷன்கள் இல்லையா? உண்டு. ஆனா அந்த ஆபிரகாமை ஏன் அவர் தெரிந்தெடுத்தார்? ஏயா தெரிந்தெடுத்தார்? தெரியணும்ல. ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுத்த பிறகுதான் நம்ம பாரம்பரியத்தில் இருந்தோம், ரட்சிக்கப்படாம இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் அந்த ரட்சிப்பை நமக்கு எதுக்கு கொடுத்தார்? ஏன் நம்மளை தெரிந்தெடுத்தார்? அந்த உணர்வும் அந்த தெளிவு நமக்கு வேணும். ஏன் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார்? எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 18:18. மறைப்பேனோ? நல்லா பாருங்க. அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் வீட்டாருக்கும், எல்லாரும் சொல்லுங்க, நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று. உங்க பிள்ளைகிட்ட கட்டளை இடுறீங்களா? எத்தனை தாயும் தகப்பனும் காலையில
பிள்ளைகளுக்கு காலையும் மாலையும் வசனத்தை சொல்லி கொடுக்குறேங்க. எவ்ரி டே மார்னிங் அண்ட் ஈவினிங் யாரெல்லாம் பிள்ளைகளுக்கு வசனங்களை சொல்லி கொடுக்குறங்க? ஈவினிங். சரி, வேற நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய வசனத்தால மட்டும்தான் முடியும். இஸ்ரேலில் தாய், கடந்த நாள் நான் ஹீப்ரு கிளாஸ் படிக்கிறேன். கடந்த நாள் எங்க ஒரு டீச்சர் சொல்லும்போது சொன்னது, இஸ்ரேலில் ஹெப்ரோன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் இந்த பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு பார்டர். அங்கதான் இந்த ஆபிரகாமனுடைய கல்லறை இருக்கு. 3 வயசு ஆகும்போதே இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு தாயும் தகப்பனும் இதுதான் ஆபிரகாமனுடைய கல்லறை என்று சொல்லிட்டு வீட்டுல வந்து உபதேசங்களை, வசனங்களை, தோராவை சொல்லி கொடுக்க தொடங்கிடுவாங்களாம். அதனாலதான் உபாகமம் 32:2 சொல்லுது, வாசிங்களேன். வசனம் இருக்கும். பனித்துளி எப்பமெல்லாம் பெய்யும் சொல்லுங்க? காலையிலையும். சொல்லுங்க சத்தமா, கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு நல்லா பேசுங்கம்மா. 4 நாள் மீட்டிங் இப்படிதான் இருக்கும். சோத்திரம். சொல்லுங்க, பனி எப்பமெல்லாம். சரி, உங்க பாஷையிலேயே வாரேன். ஒரு செடியை வாங்கிட்டு வந்து நான் வச்சுட்டேங்க, எப்பமெல்லாம் தண்ணி ஊத்துவோங்க? ஏன் ஊத்துறங்க? அப்போ உங்க பிள்ளைக பக்தி உள்ள சந்ததியா வளரணும்னா காலையும் மாலையும் கர்த்தருடைய உபதேசத்தை சொல்லி கொடுக்கிற சந்ததி தான் உலகத்தை அசைக்கிறதாய் மாறும். காலையும் மாலையும். 3 வயசான உடனே டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டாரும் ஜானி ஜானி எஸ் பாப்பாவும் சொல்லி கொடுக்கிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ரைம்ஸ் சொல்லி கொடுக்கிறது அல்ல. இஸ்ரேலில் தாய் என்ன செய்வா தெரியுமா? முதலாவது டீச்சர் தாய். அந்த தாய் என்ன செய்வாங்களாம்? 3 வயசாகும் போதே என் பிள்ளை சண்டே ஸ்கூல் டீச்சர் அல்ல சொல்லி வசனத்தை கேட்க வேண்டியது, சண்டே ஒரு நாள் என்னுடைய பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தல்ல தேவ வசனத்தை கேட்க வேண்டியது, அவளுடைய ஞானம் தெளிவதற்கு முன்பாகவே என்னுடைய வாயிலிருந்து அத்தனை வேத வாக்கியங்களும் அவள் கேட்க வேண்டும் என்று சொல்லி தாய் 3 வயதாக இருக்கும் பொழுதே கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கொடுக்க தொடங்கிடுவாங்க. அதனாலதான் சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க, ஒரு யூதன் 1000 இந்தியர்களுக்கு சமம். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகள, உங்க பிள்ளைகள் பாவம் செஞ்சா அதுக்கு பொறுப்பு நீங்க தான். அதேபடி சபையில் ஆவிக்குரிய தகப்பனார் சபையில் உள்ள சந்ததிகளுக்கு பக்தியுள்ள சந்ததிகளாய் மாற்றணும். இன்னைக்கு சபையில பாஸ்டர்மார்கள் விசுவாசிகள் ஜெபம், எங்க சர்ச்சில் இன்ஜினியர் வரட்டும், டாக்டர் வரட்டும், டீச்சர் வரட்டும், கோடி கோடியா பைசா வரட்டும், அவன் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவன் அதுக்காக அல்ல. கர்த்தர் நமக்கு சந்ததிகளை தந்தது பக்தியுள்ள சந்ததிகளை. ஆபிரகாம் என்ன செய்வாராம்? கட்டளை இடுவானா? கட்டளை இடுறீங்களா? புக்கை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து படிங்கன்னு சொல்லி கட்டளை இடுறீங்களா? காலையில எழும்பி கட்டளை இடுறீங்களா? இந்த கான்செப்டை ஏன் தெரியுமா ஆண்டவர் கொண்டு வந்தார்? அப்பந்தான் தாயும் தகப்பனும் பைபிள் வசனத்தை படிப்பாங்க. வசனத்தை படிக்கிற வீடு வசனத்தினால் கட்டப்படும். அப்பந்தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இன்னும் தாய்மார்களுக்கு ஆதியாமத்திலிருந்து வெளிப்பாடு வரை எத்தனை அதிகாரம் இருக்குன்னு தெரியல.
25 வருஷமா சர்ச்சுக்கு போன ஒரு அம்மா கிட்ட அன்னைக்கு கேள்வி, ஆதாமனு யாருக்கு தெரியுமாமான்னு கேட்டதுக்கு சொல்லுது, ஆதாமா அவர் எனக்கு தெரியாது, அவர் எங்க வீடு பக்கத்து வீடான்னு கேக்கு. 25 வருஷம் விசுவாசி பாஸ்டர். சர்ச்சுக்கு வந்து 2 அல்லேலியா தட்டி ரீகா பாபா பேசிட்டு போறது அல்ல வாழ்க்கை. உன் பிள்ளைகள் கஞ்சாக்கும் மயக்க மருந்துக்கும் லவ்வுக்கெல்லாம் அடிக்ட் ஆகாம இருக்கணும்னா தாய் தகப்பன் காலையில் இருந்த உபதேசத்தை கற்றுக் கொடுக்கணும். கேக்குதுங்களா ஐயா? ஐயா கேக்குதா? ஐயா 3ஆம் வானத்துக்கு போயிட்டாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த சந்ததிகள் தான் வசனம் சொல்ற, அவன் நீதியையும் நியாயத்தையும் காக்க கட்டளையிடுவான். 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 கட்டளையிடணும். படிப்பு, பணம், இங்கிலீஷ் பேசுறது இதெல்லாம் பெருசு இல்லை. இதெல்லாம் தூக்கி 2வது தூக்கி தூர போடு. கர்த்தர் நினைச்சா கழுதை கூட பயன்படுத்த முடியும். ஆனா கர்த்தர் எனக்கு குடும்பத்தையும் தந்து ஒரு சபையையும் தந்தது எதற்காக வென்றால் தெரியுமா? பக்தியுள்ள சந்ததிகளை உருவாக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு சந்ததிகளை தந்திருக்கிறார். ஒரு சந்ததி கூட பக்தி இல்லாம போனா நான் சொல்கிறேன், குடும்பத்தில் உள்ள தாயும் தகப்பனும் கண்டிப்பாய் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய வரும். கணக்கு கொடுக்க வேண்டி வரும். பிள்ளைகளை தந்தது எதுக்காக தெரியுமா? கர்த்தருடைய வழியை. உங்கள சர்ச்சுக்கு வரலன்னா அதுக்கு பொறுப்பு, அதுக்கு காரணம் நீதாமா, நீதான். உங்கள குடிக்கிறாமனா அதுக்கு காரணம் நீதான். உங்கள பாவத்துல மொபைலுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாமனா அதுக்கு காரணம் எல்லாம் பிசாசு கிடையாது. நீங்கள் சிறு வயதிலிருந்து பக்தியுள்ள சந்ததியா வளர்க்கல. இவங்க என்ன செய்யறது? சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆகும்போது 8 மணி ஆராதனை, 7:30 சண்டே ஸ்கூல். அன்னைக்கு மட்டும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு படுறா படுறா, ஒன்னும் படிக்காது, உள்ளேயே ஏறாது. ஒரு செடிக்கு காலையும் மாலையும் தண்ணி ஊத்துவது போல் வீடுகளில் கர்த்தருடைய உபதேசம் வளரும். படிக்கிற பிள்ளைகிட்ட சொல்றேன், வந்த உடனே பேக்கை தூக்கி போட்டு கழித்து ஸ்நாக்ஸ் எல்லாம் டீயை குடிச்சிட்டு உடனே டியூஷனுக்கு ஓடக்கூடாது. தாயும் தகப்பனும் சொல்லி கொடுக்கணும். கர்த்தருடைய வசனத்தில் உபதேசிக்கணும். அந்த சந்ததி தான் பக்தி. பக்தினா என்னது? தேவ பக்தினா என்னது? வாசிங்களே, யாத்திராகமம் 20:20. அப்போ தேவ பக்தி என்பது பாவம் செய்யாதபடி கர்த்தரை குறித்துள்ள பயம்தான் என்னது? அப்போ தேவ பக்தி கொடைக்கானல் பட்டணத்துல சந்ததியான இடத்துல எது வெளிப்படணும் தெரியுமா? தேவ பக்தி வெளிப்படணும். எப்போ பட்டணத்தில் எழுப்புதல் வரும் தெரியுமா? ஆண்டவர் எழுப்புதல் எழுப்புதல், ஒரு எழுப்புதலும் வராது. நான் சொல்றேன், எழுப்புதல் வரணும்னா தேவ பக்தியுள்ள சந்ததிகள் உருவாக, தேவ பயம் வரணும். நீங்க நல்லா பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி ரகசியமா செஞ்ச பாவத்தை எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறான்? யாரும் மெயினா தெரியாது தெரியுமா? கிறிஸ்தவ பிள்ளை. அம்மா வந்து சர்ச்சில் கண்ணீர் விடுது, ஈவன் டவுன்ல இருந்துட்டு 10 மணிக்கே கஞ்சா அடிக்கிறான். தேவ பக்தி நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. சண்டே ஸ்கூல் ஒரு நாள் படிச்ச உடனே பிள்ளைங்க வந்து தேற மாட்டாங்க, அது வேணும். ஆனா அதை காட்டிலும் தாயும் தகப்பனும் பக்தியுள்ள சந்ததிகளை உருவாக்கணும். மெயினா பாஸ்டர்மார் பிள்ளைகளை தான் பிசாசு பயங்கரமா டார்கெட் பண்ணுவான். சிறு வயதுல ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என் பிள்ளைகள் பக்தியுள்ள சந்ததிகளாய் வளரக்கூடிய ஞானத்தை கொடுங்க. சபை விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படுது. ஆசீர்வாதம் அது ஒரு பெரிய டாபிக். ஆசீர்வாதம் என்பது ஜெபத்தினாலையும் வேத வாசிப்பினாலும் கிடைக்கிறது அல்ல. ஆசீர்வாதம் என்பது கிருபையினால் கிடைக்கப்படுறதா ஆசீர்வாதம். அது ஒரு சப்ஜெக்ட். கர்த்தருக்கு சித்தம்னா இனி ஒரு நான் என்ன செய்வேன்? எடுப்பேன். சோத்திரம். அப்போ பக்தியுள்ள சந்ததிகள் உருவாக்கப்பட வேண்டும்.
அதுக்காக தான் கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட ஒரு குணத்தை பார்க்கிறார். இவனுக்கு பிள்ளைய கொடுத்தா இவன் பக்தி உள்ள சந்ததியா, அதேபடி ஆபிரகாம் பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குனா. ஆனா இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் தப்பி போயிட்டாங்க. ஒன்னு சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. என் பிள்ளை பணம் சம்பாதிக்கிறது, பேரு சம்பாதிக்கிறது, புகழ் சம்பாதிக்கிறது அல்ல. என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பாவத்தை குறித்து பயந்து நடக்கிற ஒரு சந்ததிகள் இந்த ஏஜி சபையில் உருவாக வேண்டும், குடும்பத்தில் உருவாக வேண்டும். ஆவிக்குரிய தகப்பனார் எப்பவும் திறப்புல நிற்கும் பொழுது, ஆண்டவரே என் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அதை நான் இல்லைன்னே சொல்றேன். நான் சொல்றேன், ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணாட்டினாலும் கர்த்தர் கிருபையினால் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வர நான் சொல்றேன், ஊழியத்துக்கு வந்து இன்னைக்கு வர நான் பணத்துக்காக ஜெபம் பண்ணதே கிடையாது. ஒரு ரூபா தாங்கப்பான்னு, எனக்கு என்ன தேவையோ, என் மனைவிக்கு என்ன தேவையோ, என் பிள்ளைக்கு என்ன தேவையோ கர்த்தர் எனக்கு தந்து கொண்டு இருக்கிறார். அதனால எனக்கு நல்ல ஊழியத்தின் அனுபவத்தில் ஆவியானவரோடு கூட இருக்கிற அந்த உறவுனால என்ன சொல்ல முடியும், ஜெபத்தினால் அல்ல ஆசீர்வாதம். ஜெபம் என்பது நாமும் ஆண்டவரும் இணைகிறது தான் ஜெபம், உறவு நெருங்கிறது தான் ஜெபம். ஆனா நம்ம மெயினா ஜெபிக்க வேண்டியது எதுக்காக தெரியுமா? என் பிள்ளைகள் பக்தியுள்ள சந்ததிகளாய் வளரணும். ஹல்லேலூயா. கொடைக்கானல் பட்டணத்துல பக்தியுள்ள சந்ததிகள் எழும்பணும். மொபைல் போனை எடுத்து பாவம் வரும்போது அவன் கை நடுங்கணும். இது தேவனுக்கு பயந்து அப்பந்தான் பாஸ்டர் எழுப்புதல் வரும். அல்லாம சும்மா சொல்ற மாதிரி எழுப்புதல்லாம் வரும். இந்த வெளிப்பாடு ஜனத்துக்குள்ள போக விடாம பிசாசு சிந்தனையை கட்டி வச்சிருக்கிறான். அந்த பக்தி, இதுதான் தேவன் நம்மளை வேலி அடைத்து பாதுகாக்கிறது. வேலி அடைத்து பாதுகாக்கிறனா புரிஞ்சா? பக்தியுள்ள சந்ததி தான் வேலி அடைத்து பாதுகாக்க. நேரம் இல்லாதனால சீக்கிரம் போயிடும். அப்ப ரெண்டாவது நம்மளை வேலி அடைப்பார். மூணாவது வாசிங்க, ஏசாயா 5. கற்களை பக்கத்துல கை கொடுத்துட்டு சொல்லுங்க, கற்களை பொறுக்குவார். கையை கொடுங்க சதுரம். கற்களை சொல்லுங்க, கற்களை கற்களை. அப்ப இன்னும் செடியை அவர் நடக்கூட, நீங்க நல்லா கவனிச்சு, இன்னும் செடியை கூட என்ன செய்யல, நடல. இந்த கல் இஸ்ரேல்ல வீடு கட்டணும்னா திராட்சை தோட்டத்தை நடுவாங்களாம். நடும்போது பாஸ்டர், இந்த திராட்சை தோட்டத்தில் உள்ள கல் இருக்குல்ல, அதை பொறுக்கி பொறுக்கி வரும்போது ஒரு வீடு கட்டக்கூடிய அஸ்திவார கல்லு கிடைச்சிருமா. அப்ப கல் என்பது எதை குறிக்கும்னா அஸ்திவாரத்தை குறிக்கும். எதை குறிக்கும்? அஸ்திவாரத்தை குறிக்கும். அதனால பைபிள் ஒரு வசனம் உண்டு, வீடு கட்டுகிறவனும் திராட்சை தோட்டத்தை நட்டவனும் யுத்தத்திற்கு போகக்கூடாது அப்படின்னு. ரெஃபரன்ஸ் எனக்கு தெரியல, நீங்க தேட வேண்டாம், அது வீட்டில் போய் தேடுங்க. சோத்திரம். என்னை எப்போ இருந்து ஆதி ஆமத்திலிருந்து வாசிக்க தொடங்கிடுவாங்க, பின்ன நம்ம கொடுக்குற மெசேஜ் உள்ளே போகாது. சோத்திரம். அப்போ இந்த கல் அஸ்திவாரம். அப்போ கர்த்தர் மூணாவது கனிதரும் செடியாய் மாற்ற விரும்பிட்டார்னா உலகம் என்கிற அஸ்திவாரம் அத்தனையும் நம்மளை விட்டு பிரித்தெடுப்பார். A to Z. யோசேப்ப கர்த்தர் கனிதரும் செடியா மாற்றும் போது முதல்ல அப்பாங்கிற அஸ்திவாரத்தை அவனை விட்டு பிரிச்சிட்டார். ரெண்டாவது பணங்கிற அஸ்திவாரம். யாக்கோபை போல சம்பந்தன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கிடையாது. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆசீர்வாதத்தை நம்ம நினைச்சுக்கிடுவோம், நான் நல்லா இருந்தேன் எல்லாம் போச்சு, ஒன்னும் போகல. கர்த்தர் எல்லா அஸ்திவாரத்தையும் பிரிப்பார். இன்னும் போனா யாக்கோபுக்கு பிரியமான பையன் யாரு? ஆனா அந்த பிரியமான பையனையே அப்பாங்கிற அஸ்திவாரத்திலிருந்து, சகோதரங்கிற அஸ்திவாரத்திலிருந்து, பணங்கிற அஸ்திவாரத்திலிருந்து, பணங்கிற அஸ்திவாரம் எல்லா படிப்புங்கிற அஸ்திவாரம் நம்மளை விட்டு மாறும்.
பிஸ்னஸ்ங்கிற அஸ்திபாரம் நம்மளை விட்டு மாறும். நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு மாதம் காணிக்க தரம் பாஸ்டர் உங்கள் ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லி தருவாங்க. நான் அப்படியே சரி இருக்கும்போது நினைப்பேன், சரி இந்த வாரம் இந்த மாதம் தருவாங்க, அடுத்த மாதம் ஒரு பிளான், அடுத்த மாதம் அவங்க தருவாங்கள்ல, ஆண்டவர் அதில் வாசலில் திறப்பார், அது முகாந்தரம் நம்ம இதை செஞ்சிடலாம்னு இருக்கும்போது ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்கள் பிஸ்னஸ் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இனிமேல் சப்போர்ட்டே பண்ண முடியாதுன்றவாங்க. எலும்பும் சதையா இருப்போம். நம்மளும் பக்கத்து வீட்டில் உள்ள சரோஜாக்காவும் எலும்பும் சதையா இருப்போம். அக்கா 2 பேரும் போனாலும் மார்க்கெட்டுக்கு ஒன்னா போவாங்க. கொடைக்கானல்ல போய் சோத்துறோம் சாக்லேட் வாங்கினாலும் ஒன்னா வாங்குவாங்க. சந்தையில போய் தக்காளி வாங்கினாலும் எல்லாம் வாங்க ஒன்னா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த அக்கா ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்காது. திடீர்னு பார்த்தா அந்த அக்கா சொல்லு, இனிமேல் நீ என் வீட்டு வாசல்ல கூட. உடனே இந்த அம்மாவுக்கு நெஞ்செல்லாம் வெடிச்சு இங்க வந்து, பாஸ்டர் நான் ஒண்ணுமே செய்யல, அவ சரோஜா எம்மல எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. அது நீயாய் புரிந்து போவதல்ல, கர்த்தர் உலகங்கிற அஸ்திபாரத்தை உன்னிலிருந்து பிரிப்பார். பிரித்து 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 யாரும் இல்லாம தனிமைப்படுத்தி தனிமைப்படுத்தி கர்த்தர் கடைசி சொல்லுவார், உனக்கு இனி ஒரே ஒரு அஸ்திபாரம் உண்டு, அது கண்மலையான கிறிஸ்து என்கிற அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்துல கர்த்தர் நிலை நிறுத்துவா. அந்த அஸ்திவாரத்தில் நிலை நிறுத்துகிற அந்த செடிதான் உலகத்தை அசைக்கிற செடியாய் மாறும். எங்க வாழ்க்கையில் அனுபவித்து இருக்கிறோம். நாங்க சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். ஒரு சிக்கன் கறி சாப்பிட 3 வருஷம் காத்திருந்திருக்கிறோம். ஒரு ட்ரெஸ் போட 7 வருஷம் காத்திருந்திருக்கிறோம். அவ்வளோ வருது. சொந்த பந்தங்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒருத்தர் கூட எங்களை விசாரிக்கவோ எங்களுக்கு நல்லது ஏதாவது செய்வோ ஒருத்தர் இல்லை. நான் கடந்த நாள் இந்த யோசேப்பை குறித்து தியானிக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எங்க தோட்டம் இருந்துச்சு, தோட்டத்தில் வருமானம் வராது, 10 ரூபாய்க்கு வழி இல்லை, படிப்பு இல்லை, பணம் இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, வீடு இல்லை, ஒண்ணுமே இல்லை. இதை தியானிக்கும் போதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு, கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நம்மளை விட்டு மாத்துறது எதுக்காக தெரியுமா? கிறிஸ்து என்கிற அஸ்திவாரத்துல உங்களை தனிமைப்படுத்துவார். யாரும் இல்லாம அப்பா கூடத்தான் இருப்பார், ஆனா அப்பா பேச மாட்டார். அம்மா கூடத்தான் இருக்கும், அம்மா பேச மாட்டாங்க. சொந்த பந்தங்கள் கூடத்தான் இருப்பாங்க, இருக்கு. எல்லா அஸ்திபாரமும் பிரித்து 1 ரூபா கூட வருமானம் இல்லாம வந்து தனிமைப்படுத்தி முட்டு போட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு இனி வேற யாரும் இல்லப்பா, நீங்க மட்டும்தான் சொல்லும் போது அப்பா அவர் சந்தோஷப்படுவா. இனிமே உன் அஸ்திவாரமே நான் தான். இதுதான் கனிதொரும் செடி அடையாளம். நீ தனிமைப்படும் போது சந்தோஷப்படணும். தனிமைப்படும் போது ஐயோ என் சொந்த பந்தம் எல்லாரும் இருக்கிறாங்க, என்கிட்ட யாரும் பேச மாட்டேங்காங்க, நான் தனிமையில் இருக்கிறேன், என்னை விசாரிக்க யாருமே இல்லை, நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, எனக்கு உதவி செஞ்சியா, என் ஊழியம் எப்படி போகுது, ஆமே குடும்பம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், தேவைகள் நிறைய, ஆனால் ஒரு ஆள் ஃபோன் பண்ணி நல்லா இருக்குமா அப்படின்னு நீ நினைக்கும் போது ஒருத்தரும் கூப்பிட மாட்டாங்க. அப்ப நீ நினைச்சுக்கிடணும், எனக்கு ஒரு அஸ்திவாரம் உண்டென்றால் அது நான் ஆராதிக்கிற இயேசுதாய அஸ்திவாரம். அந்த கனிதரும் செடியை யோசேப்பே உலகத்தில் உள்ள எல்லாம் பிரிச்சு கடைசி யோசேப்பு சொல்றாரு பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒருவர் மட்டும், அது அந்த கர்த்தராகிய தேவன். கர்த்தராகிய தேவன். தனிமைப்படும் போது அழக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நான் பாஸ்டர் 30 வருஷம் ஆச்சு 4 செவத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இன்னும் இந்த கொடைக்கானல்ல கூட எதுவும் தெரியாது. எங்க அம்மா இருக்கு, எங்க அம்மா இன்னைக்கும் சோத்திரம் எங்கேயுமே போனது கிடையாது, எங்க அம்மா தேக்கடி கூட போனது கிடையாது, கூப்பிட்டாலும் வராது சோத்திரம். அப்ப நான் நினைச்சேன், அந்த வசனம் வாசிக்கும் போது அம்மா சொல்லும், நான் 4 செவத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு, நான் சொல்றேன் நீ சந்தோஷப்படு,
கர்த்தர் உன்னை கனிதரும் செடியா உருவாக்கிட்டார். எல்லாம் போயிரும், A to Z எல்லாம் போய் தனிமைப்படுத்தப்பட்டு எனக்கு யாருமே இல்லை. நீ கண்ணீர் வடிக்கும் போது ஒருவரும் பக்கத்துல வந்து கையை தட்டிட்டு ஷோல்டர்ல தட்டிட்டு சொல்வார், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். யோசேப்பே, நீ கனிதரும் திராட்சை செடி. அப்ப என்ன செய்வார்? எல்லா அஸ்திவாரத்தையும் படிச்சிருப்போம், ஆனா வேலை கிடைக்காது. படிச்சிருப்போம், வேலை கிடைக்காது. எல்லாம் தெரியும், ஆனா ஒண்ணுமே இருக்காது. பினான்சியல்ல ரொம்ப உடைக்கப்படுவோம், ஆனா அன்னன்னைக்கு கர்த்தர் போஷித்து நடத்துவார். சொந்த பந்தங்க இருக்கும், ஒரு மனுஷன் எங்க இருக்கிறங்கன்னு கூட போன் பண்ணி கேட்க மாட்டாங்க. இல்லையா பாஸ்டர்? சோத்திரம். இல்லையா சிஸ்டர்? சோத்திரம். ஒரு மனுஷன் போன் பண்ணி என்ன பண்றங்க, பிள்ளைகளை வச்சிருக்கீங்களே, சாப்பிட்டங்களா, உங்க உடம்பு எப்படி இருக்கு, ஊழியம் எப்படி போகுது, ஒரு மனுஷன் கேட்க மாட்டாங்க. அப்ப நம்ம நினைப்போம் எல்லாரும் இருக்க. இல்லம்மா, அவர் உன்னை நேசிக்கிறனால அவர்கிட்ட கொண்டு வரும்படியா உன்னை கர்த்தர் தனிமைப்படுத்துகிறான். என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறோம். தனிமைப்படுத்தபடி எல்லாரும் போன பிறகு நான் ஆண்டவர் சமூகம் எல்லாரும் போயிட்டோம்னா நீங்க நல்லா பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப நேரம் ஜெபிக்க தொடங்கிடும், பேச தொடங்கிடும், அவர் ஆராதிக்க தொடங்கிடும், பைபிள் படிக்க தொடங்கிடும். அப்படியே நான் ஆண்டவர்கிட்ட வர 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 கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். கடைசி அதனால்தான் இன்னைக்கு வர என் ஊழியத்தில் இதுக்கு சொல்றேன், இன்னைக்கு வர நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருந்ததே கிடையாது. இன்னைக்கும் இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எனக்கு தெரியும். ஒரு மனுஷன் நம்பர் கூட நான் சேவ் பண்ணது கிடையாது. ஆண்டவர் என்கிட்ட ஒன்னே ஒன்று கற்றுக் கொடுத்தார். ஒருத்தவங்க எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தரேன், அது லட்சக்கணக்கான ரூபா தரும்போது சரி தாரம் சொல்றாங்க. நான் என்ன செஞ்சிட்டேன், அந்த அம்மாவுக்கு 2 தடவை ஃபோன் பண்ணி, ஏமா அந்த சொன்ன காரியம் முடிஞ்சிட்டான்னு 2 தடவை தான் கேட்டேன். 3ஆவது தடவை ஆண்டவர் அந்த காரியத்தையே நடக்க விடாம ஆக்கிட்டார். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றார், அவளுக்காக அல்ல உனக்காக, நீ என்ன நம்பாம அவளுக்கு 2 தடவை ஃபோன் பண்ணி காரியம் நடந்துட்டா, காரியம் நடந்தாரு, இனிமே அந்த பணமே உனக்கு. கடந்த 5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அன்னையோட சரி யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி சோத்திரம் ஜெபம் பண்ணும்போது எதா நடந்துட்ட காரியம் நடந்துட்டான்னு கூட கேட்கறத. இனி ஒன்று நம்மளால பாவம் அவங்க ஆசீர்வாதமும். உண்மை பாஸ்டர், ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி ஓப்பனாகவே சொல்றேனே, ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வித்தோன்னா அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எல்லாம் ரெடி ஆயிட்டு. நானும் என்ன செஞ்சுட்டேன், நம்மளும் சொந்தம் சோத்திரம் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பிரைஸலோடமா சோத்திரம் ப்ராப்பர்ட்டி விற்கிறோம் சொன்னாங்களே, வித்துட்டான்டா 2 தடவை தான் கேட்டேன். இன்னைக்கு வர அந்த ப்ராப்பர்ட்டி விற்கவும் இல்லை, கிடைக்கவும் இல்லை. அப்பந்தான் ஆண்டவர் எனக்கு பேசினார். அப்பந்தான் பேசினார், நீ என்ன மட்டும் சார்ந்து இருக்காம எதை சார்ந்து இருந்தாலும் அத்தனையும் செகண்ட்ல கர்த்தர் தூக்கிடுவா. அப்பந்தான் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் கனிதரும். யோசேப்பே, உன் கூட இருந்து எல்லாம் போறது தீமைக்காக அல்ல, நன்மைக்காக கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். அப்ப 3வது உலகங்கிற அஸ்திவாரம் நம்மளை விட்டு துரைத்தெடுப்பார். அடுத்து வாசிங்க. அதுக்கப்புறம்தான் செடியவே. ஆனா நம்மளுக்கு எப்படி தெரியுமா, சோத்திரம் வந்த உடனே கனி கொடுக்கணும்னு நினைச்சா நடக்கவே. அதுக்கப்புறம்தான் அதுலயும் எப்படி தெரியுமா, எல்லா செடியும் அல்ல, நற்குல. நீங்க நல்லா பாருங்க, விசுவாச வாழ்க்கைய ஊழியத்தை தொடங்கும் போது, ஓட்டப்பந்தயம் தொடங்கும் போது கூட நிறைய பேர் வருவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கூட வந்த பல பேர் என்னதுல காணல. அநேகர் பூமியில இருந்து போயிட்டாங்க, அனைவர் பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க, அநேகர் திசை மாறி போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் நம்மளை நிலைநிறுத்தினது எதுக்காக தெரியுமா,
உங்களையும் என்னையும் கர்த்தர் நற்குல திராட்சை செடியாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதை நினைச்சே நம் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அப்படி உள்ளவங்க கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல எப்படி செய்வாரா? செலக்ட் பண்ணி. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சொல்லுங்க, சொல்லுங்கய்யா. அதான் இந்த ஆண்கள் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல உட்கார சொன்னது. அதுல 2 காரியம் இருக்கு. ஒன்னு ப்ராபஸியா வெளிப்படும், 2வது இந்த கை கொடுக்கும்போது தூங்குற ஆளுகளும் டக்குன்னு அப்படி எழும்பிடும். அதனாலதான் சோத்திரம். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்ல, கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறார். ஆமென். எப்படி? நற்குல திராட்சை செடியா. எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு. அதாம்மா அவருடைய அன்பு. அவருடைய அன்புக்கு இணையா வேற ஒண்ணுமே இல்லை. அதனால ஃபாதர் பாடும்போது இப்படியா ஒரு பாட்டு, ஒரு லைன் உண்டு. மேலானது உயிரிலும் மேலானது. இவ்வளவு அழகா எழுதிருக்காரு பாத்தீங்களா? மேலானது உம் பேரன்பு உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. சொல்லுவோம், ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கிறே. அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறே. அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே. மேலானது உம் பேரன்பு உயிரிலும் மேலானது. மேலானது உம் பேரன்பு உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பு மேலானது. ஆமென். அப்ப நற்குல திராட்சை செடிகளை எடுத்து வாசிங்க அடுத்து. அப்போ அதை எடுத்து அடுத்துதான் என்ன செய்வாரு? நம்மள ஒரு இடத்துல நடுவார். சோத்திரம். நட்ட உடனே அடுத்து என்ன செய்றார்? ஒரு கோபுரத்தை. எத்தனை பேர் இந்த திராட்சை தோட்டத்தை பார்த்துருக்கங்க? அந்த பார்த்தவங்களுக்கு தெரியும். திராட்சை தோட்டம் ஒரே லெவல்ல அப்படி இருக்கும். பழைய காலங்கள் இந்த வயல்ல கப்பையெல்லாம் போட்டிருக்கும் போது, கப்பை கிழங்கு தானே போட்டிருக்கும் போது, சென்டர்ல மட்டும் உயரத்துல ஒரு கோபுரம் இருக்கும். எப்படி இருக்கும்? கோபுரம் இருக்கும். இந்த கோபுரத்துல எப்பொழுது ஒரு ஆள் என்ன செஞ்சு கொண்டு இருப்பார்? அதை கண்காணித்து கொண்டே இருப்பார். அப்போ கோபுரம் என்பது நம்மளை கர்த்தர் 24 மணிக்கூறும் பாதுகாக்கிறார். 2வது, நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த கனிதரும் செடியாய் மாற்ற விரும்பிட்டார்னா அவர்
கண்ணு இமையிலிருந்து நம்மளால தப்பிக்க முடியாது. சோதரம், பிளாங்கெட்டை மூடி பிளாங்கெட்டுக்குள்ள போனை நோண்டினாலும் அவருக்கு தெரியும். யாருமே இல்லைன்னு சொல்லி பக்கத்துல உள்ள போய் சரஸ்வதி கிட்ட போய் அந்த அக்கா எஸ்தர் அப்படின்னு சொன்னா அவருக்கு கண்டிப்பா இனி பீன்ஸ் காயை வெட்டிக்கிட்டே இருக்கும்போது மனசுக்குள்ள கூட அவெல்லாம் எனக்கு செஞ்சால, அவ எப்படி அவ வீட்டுல அப்படின்னு நினைச்சாலும் அவருக்கு தெரியுதுமா. சோத்திரம். அம்மா நினைக்கி அவ அவ என்னெல்லாம் பேசுறான் அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். இன்னுமா என்னம்மா. சோத்திரம். அல்லேலூயா. அம்மா சந்தோஷப்படுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர். ஆமா, கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? நம்மளை 24 மணிக்கூறும் நம்மளை என்ன செய்கிறார்? கண்காணிக்கிறார். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கோபுரத்திலிருந்து கண்காணிக்கும் போது ஒரு காரியம் நல்லா தெரியும். இந்த செடி எப்போ தண்ணி குறையுது வாடுது என்பது எஜமானனுக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் அப்பா என்ன தேவையோ அது என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றார், நீ ஜெபிப்பதற்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் இன்னதென்பதை. நாளைக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு கர்த்தருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தருக்கு. ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடையது. ஆமென். அல்லேலூயா. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், சோதரம், இப்ப என் பிள்ளை இருக்கிற 6 மாசம்தான் ஆகுது. என் பிள்ளை என்கிட்ட எனக்கு ட்ரெஸ் வேணும், ஷூ வேணும், எனக்கு சோதரம் ஏதாவது கேட்கிறாளா? இல்லை. ஆனா நான் வாங்கி கொடுக்கிறேன். ஏன்? அது என்னுடைய பிள்ளை. அப்ப என்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்யணும் என்கிறது எனக்கு. அதே போல நீங்களும் நானும் அவருடையதாய் மாறும் பொழுது நமக்கு எந்த நேரத்தில் எதை தரணும் என்பதை அறிந்திருக்கிறார். இந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். அவர் கோபுரத்தை, பின்ன இந்த கோபுரத்தை கட்டி எப்பவுமே என்ன தெரியுமா கண்காணிப்பார்? இந்த திராட்சை செடி அப்படியே அந்த வேலி அடைச்சிருக்க, அந்த வேலியை விட்டு தாண்டும் போது 2-3 தடவை என்ன செய்வார்னா அப்படியே அந்த வேலியை அப்படியே வளைச்சி கொண்டு வந்து உள்ள விடுவார். மறுபடியும் தாண்டினார்னா, அதனாலதான் சில சமயம் சப்புன்னு 2 அடியெல்லாம் விழுது. சோத்திரம். வீட்டுக்காரர் சில சமயம் 2 தட்டெல்லாம் தட்டுறது எதுக்கு தெரியுமா? அந்த தாண்டிடக்கூடாதுன்னு தான் சப்புன்னு 2 கேட்டுக்குதா ஐயா? வீட்டுக்கார அம்மா சில சமயம் 2 போடலாம் போடுறது அதுக்கு தான். சோத்திரம். நீங்க நல்லா பாருங்க, கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறவனுக்கு நீங்க ஜெபம் பண்ணி கூட பாருங்க, பதில் கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும். தப்பு செஞ்சா அப்பவே அடி விழும். இன்னைக்கு தப்பு என் வாழ்க்கையில தப்பு செஞ்சோம்னா மறுநாள் இல்லை, அன்னைக்கு மத்தியானமே அடி வாங்கியிருக்கிறேன். அதுக்கு நீங்க என் பொண்டாட்டிக்கிட்ட நினைக்காதங்க, அவ பாவா. அப்புறம் நீ சொல்ற ஒன்று நினைங்க, பாஸ்டர் அம்மா கிட்ட ரொம்ப அடி வாங்குவார, அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாதுமா, சீக்ரெட். அது பாஸ்டர் மார்க்கு தான் தெரியும். என்ன பாஸ்டர்? சோத்திரம். ஒரே சோத்திரம். அல்லேலூயா. அந்த அடியில கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? அடிப்பார். அதுக்கு உடனே ஆண்டவர் என்னை சோதிச்சிட்டார். இல்லம்மா, கர்த்தர் உன்னை உயிரினும் மேலாய் நேசிக்கிறார். ஆமென். ஆமென். கனிதரும் செடியே அவர் கோபுரத்தை கட்டுறது. நீங்களே என்ன செய்வீங்க? பூசணிக்காய் செடி வளர்ந்து வருது, பக்கத்து தோட்டத்தில் போய் காய் காய்க்கிறதுக்கு சம்மதிப்பாங்களா? சொல்லுங்கம்மா. இல்லை. இந்த செடி அப்படியே 2 தடவை போகுது, ஒடிச்சு கொண்டு வந்து உள்ளேயே விடுறங்க. 4வது தடவை கேட்கலாம் என்ன செஞ்சிருவாங்க? சொல்லுங்க. புடுங்கி போட்டுருவாங்களா? அவர் அப்பெல்லாம் புடுங்கி போட மாட்டாருமா. அவர் புசுக்குன்னு நாங்க மூடோட புடுங்கி போட்டுறோம். அது மனுஷன் சுபாவம். கர்த்தர் அப்படி அவர் மூடோட புடுங்கி போட்டிருந்தானா நம்ம இன்னும் சோழி முடிஞ்சு மேலே போயிருப்போம்.
இல்லையா? நம்ம இந்நேரம் மேலே போயிருப்போம். அது அல்ல, அவர் நம்மளை அப்படியே ஒடிச்சுறாரு. நான் லைட்டாக என்ன செய்வார், சின்ன தட்டு லைட்டாக நம்ம கட் பண்ணுற மாதிரி என்ன செய்வார், சின்ன தட்டுவார். அவர் தட்டு சொல்லுவார், நீ அப்படி போகாத மகளே, நான் உன்னை 24 மணிக்கூர் என்ன செய்தேன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உன் தேவைகளை பார்க்குறபடி நீ எல்லாத்தையும் பார்க்குற, நீ என்னை விட்டு வெளியில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அல்லேலூயா. இதுதான் இயேசுவினுடைய. இதே தான் யோசேப்பு கிட்ட சொன்னார். அவன் எங்கே போனாலும் 24 மணிக்கூறும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை பாதுகாத்தார். இதுல இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன். இவ்வளவு சூழ்நிலையில நீங்க தள்ளப்படும் போதும் ஏசப்பா உங்க கூட தான் இருப்பார். ஆனா நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என் கூட நீங்க இருக்கிறீங்களா, நான் புழு ஆண்டவரே, நான் புல்லப்பா, நான் குப்பை, என் மண்ணு பொடி கழுத, அடுத்து பூச்சியா, தூசி, அடுத்து இல்லம்மா. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், இவ்வளவு சோதனை மத்தியிலும் வசனம் சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். ஓ அல்லேலூயா. இவ்வளவு சோதனை வரும்போதும் அவர் நம்ம கூடயே என்ன செய்வார், இருப்பார். அப்ப நீங்க எல்லாம் ஒரு காரியம் புரிஞ்சுக்கிடணும். எவ்வளவு சூழ்நிலை, ஏசப்பா நம்மளை விட்டு பரிசுத்த ஆவியானவர் எப்போ விலகி போவார் என்றால், பாவம் செய்து அவரை மறுதலிக்கும் போதுதான் அவர் நம்மளை விட்டு மாறி போவார். இல்லை என்றால் 24 மணிக்கூறும் அவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அப்ப யோசேப்போடு கூட அவர் என்ன செஞ்சார், இருந்தார். அதே போல நம்மோடு கூட என்ன செய்வார், இருப்பார். நேரம் சீக்கிரம் முடிச்சிருவோம். அவர் நம்மோடு கூட இருப்பார். உன்னை கோபுரத்தை கட்டி, அடுத்து வாசிங்களேன், ஒரு ஆலையையும், எப்படின்னா ஒரு பெரிய ஃபேக்டரியை என்ன செய்வார், உண்டு பண்ணுவார். சொல்லுங்க, ஒரு பெரிய ஆலயம்னா தொழிற்சாலை. ஒரு தொழிற்சாலையை உண்டு பண்ணி இந்த செடி அப்படியே காய்க்க தொடங்கின உடனே இவர் என்ன செய்வார்னா, இந்த பழத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்த ஃபேக்டரியில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வார்னா சேர்த்து வைப்பார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ உடனே எடுத்து வெளியில பயன்பட மாட்ட, கர்த்தர் கொஞ்ச நாள் உன்னை பொறுமையுடன் காத்திருக்க வைப்பார். நீண்ட நாளா கேட்டங்களே, பைபிளை தூக்கிட்டு வருஷங்கள் ஆயிட்டு, ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆச்சுப்பா, 25 வருஷமா ஜெபம் பண்றேன், பல வருஷமா ஊழியம் செய்றேன், இன்னும் எனக்கு இல்லையே. கர்த்தர் சொல்றார், பயப்படாத, நீ காத்திருக்கிற காத்திருப்பு வீணாய் போகாதே. யோசேப்பு தரிசனத்துக்காக நிறைவேறும்படியாய் பல வருஷங்கள் என்ன செய்தார், சொல்லுங்க சொல்லுங்க, காத்திருந்தார். அந்த காத்திருந்த யோசேப்பு பாருங்க, காத்திருந்தார். உடனே இந்த ஆலயம் ஃபேக்டரியில எல்லாம் வந்த உடனே இவர் என்ன செய்வார், அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் தன் கைகளால் என்ன செய்வார்னா, இந்த கனிதரும் இந்த திராட்சை பழத்தை புழிந்து அதில் இருக்கிற ரசத்தை தனியா மாத்தின உடனே இந்த ரசம் என்ன செய்ய தெரியுமா, உலகத்தில் உள்ள எல்லாருடைய நாவுக்கும் சுவையுள்ளதாய் மாறும். அதே போல கர்த்தர் சொல்கிறார், உன்னை வேர்பிரித்து கர்த்தர் உனக்குள் இருக்கிற அபிஷேகம் இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய மகிமையாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? மகிமையாய் மாறப்போகிறது, மகிமையாய் மாறப்போகிறது. இதுல இந்த திராட்சை செடிக்கு இன்னொரு சீக்ரெட் என்ன தெரியுமா? இந்த திராட்சை செடியை குறித்து நான் படிக்கும்போது சொன்ன ஒரு காரியம், திராட்சை செடி நட்டு அப்படியே கிளிர்த்து காய் காய்க்க தொடங்கிட்டுனா, இந்த திராட்சை செடி பட்டு போகிற வரை அந்த திராட்சை செடியில கனி உருவாகிக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்போ வாழை மரத்தை நட்டுனாங்கன்னா அது களை வரும், மறுபடி வச்சு மறுபடி வரும். தென்னை மரத்தை வச்சங்கன்னா ஒரு மாசம் காய்க்கி ஒரு மாசம் காய்க்காது. ஆமே, எல்லாத்துக்கும் அப்படி. ஆனால் திராட்சை செடி அப்படி அல்ல, வந்து காய்க்க தொடங்கிட்டுன்னு வைங்க, அந்த செடி பட்டு போகிற வரை காய்க்க கர்த்தர் ஆமை பாருங்க காய் காய்க்க வைக்கும்.
கர்த்தர் இங்க இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றா, நீண்ட வருஷமாய் காத்து கொண்டு இருக்கிறல, உனக்கு ஒரு சீசனை கர்த்தர் வைத்திருக்கிறா. அந்த சீசன்ல காய்க்க தொடங்கி விட்டா உலகம் யாரும் செய்யாத ஒரு சீசன். ஆதியாகமம் 41:56-57 சொல்லப்படுகிறது, சகல தேசத்தில் உள்ளவர்களும் யோசேப்பை தேடி தானியம் வாங்கும்படியாய் கடந்து வந்தார்கள். சகல பட்டணத்தில் உள்ளவர்களும் வந்தார்கள். அவன் கண்ட தரிசன பிரகாரம் தாயும் தகப்பனும் தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, எகிப்து தேசத்தில் இருந்த சகல பேரோ யோசேப்பை நமர்கரித்தது போல கர்த்தர் சொல்லுகிறார், நீ நீண்ட நாளாய் காத்திருக்கிற காத்திருப்புக்கு ஒரு பிரதிபலன் உண்டு. இந்த ராத்திரியில் இருந்து இந்த பகல் இருந்து உன்னுடைய சீசன் வெளிப்பட போகிறது. அந்த எஜமானன் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உனக்குள் இருக்கிற திராட்சை ரசம் உலகத்துக்கு ஒரு சுவையாய் மாறினது போல உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் ரட்சிப்பின் நீரூற்றா புறப்பட போகிறது. ஏஜி சபையே, உனக்கு ஒரு சீசன் உண்டு. அந்த சீசன் இந்த 2026 இந்த டிசம்பர், அதாவது இந்த பிப்ரவரி மாசத்திலிருந்து ஓபன் ஆக போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு சீசன் உண்டு. உலகத்தின் ஆத்துமாக்களை அறுவடை பண்ண உனக்கு ஒரு சீசன் உண்டு. அது ஓபன் ஆக போகுது. ஓ ஷகபா பாபா லானா கதானா. ஓ பல நாள் கேட்டங்கள்ல எங்கேயோ இருந்த எங்களை ஆண்டவர் இந்த மலை பிரதேசத்துல கொண்டு வந்து காமை இந்த என்ன நோக்கத்தோடு கூட வச்சங்க. என்னைக்கு எங்க சபை வளர போகுது, என்னைக்கு நான் ஒரு கூட்ட ஜனங்களை அறுவடை பண்ண போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற, நீண்ட நாளாய் காத்திருக்கிற யோசேப்பே, நீ ஒரு மாங்காய் சீசன் போல கொஞ்ச நாள் காய்ச்சிட்டு அப்படி போகிற ஆகல. நீ காக்க தொடங்கினா பட்டு போகிறவர, ஆயுசு முடிகிறவர, நீ கனி கொடுக்கிற மரமா நீ மாற போகிறா. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி பெற்றுக்கொள்ள தயாராக. ஓ ரபலரா ஷகபாவா, உனக்கு ஒரு சீசன் வெளிப்படுது. உங்களுக்கு ஒரு சீசன் வெளிப்பட போகுது. அம்மா, நீண்ட 25 வருஷமா கேட்டல, என்னைக்கு என் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு வெளிப்படும், என்னைக்கு என்னை கர்த்தர் பயன்படுத்த போறங்க, என் பிள்ளைகளை என்னைக்கு பயன்படுத்த போறங்கப்பா. ஆண்டவரே, எல்லாம் இல்ல தனிமையா இருந்து நான் நீண்ட நாளா இந்த கொடைக்கானல்ல நான் காத்திருக்கிறேன்னு உன்னை பார்த்து இந்த 6வது ஸ்தோத்திர கூட்டத்தில் சொல்லுகிறா. ஓ, நீ மற்றுள்ளவர்கள் போல அல்ல, பிளாஷ் அடிச்சிட்டு போறவங்க அல்ல, நீ சீசன் சேஞ்சர். நீ நின்னு காய்க்கிற ஒரு சீசன் சேஞ்சர். உன்னை கொண்டு நான் யாரும் செய்யாததை செய்ய போகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ள தயாராக.